ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஹெல்மெட் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக பிரிக்க போகிறேன். பிரிச்சுட்டு கம்ப்ளீட் செட்டப் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் இதை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பர்சனல் யூஸ்க்கு வேறு ஹெல்மெட் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் சண்டே எடுத்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மைக்கை ஃபிக்ஸ் பண்ணி செம்ம டென்ஷனாக ஆகுதுங்க. ஏன்னா வந்து சில டைம் ஆங்கிள்லாம் மாறி போயிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக பிரிச்சுட்டு மைக்கு உள்ளே ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுட்டு கேமரா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பேட்ரி மட்டும் மாற்றுற மாரி பார்த்துக்கணும். இதை அப்படியே பத்திரமா நான் எடுத்து வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடை ஃபுல்லாத்தையும் நான் கட்டுறேன். மொபைலில் வேறு ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு என்னால் கட்ட முடியலங்க. பாப்பாவை கூப்பிட்ருக்கேன். பாப்பா வந்தால் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுப்பாங்க. சரிங்களா, உள்ள ஒன்றுமே இல்லை, ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போ எடுத்து மாட்டணும், அதுதான் தலைவலி. நீங்கள் வந்து ஆங்கிள் கரெக்டாக வைக்கணும். ஆனால் வீடியோ ஸ்டார்டிங் நீங்கள் எடுக்கும்போது செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. வீடியோ வந்து கிராஸாக வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இது வந்து லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து மைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்சுலேஷன் டேப்பு தான் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்தமாரி அதாவது கொஞ்சமாக இருந்தால் போதும். எதுக்குன்னா மைக் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. பாப்பா வந்திருக்காங்க, ஒரு 2 மினிட்ஸில் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. கஷ்டமாக இருக்குங்க, ட்ரைபேட் தான் வாங்கணும் அடுத்த வாட்டி. நான் இவ்வளோ நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுட்ருக்கேன்ல. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இந்தமாரி ஒவ்வொரு டைமும் நான் வந்து கரெக்டாக மாட்டணும். மைக்கும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வாங்கினோம்ல மோனோ AU400 மைக்கு, இந்த மைக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போடுறேன். இது இல்லாமல் TRS அடாப்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்தோடனே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். எது பெட்டர் ஆகுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதாங்க அந்த அடாப்டர். இதை வந்து மைக்கு கனெக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் கனெக்ட் பண்ணோம். கிளியராக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அவ்வளோ தெரியாது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? அப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுதா? ஒவ்வொரு சின்னதாக வந்து டேப் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி டேப் ஒட்டி வச்சுருங்க. மைக்கு ஒயர் வந்து அப்படியே போட்டு வச்சுக்கலாம். ஆனால் வந்து அப்பப்போ லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், எடுத்துகிட்டு வரும். ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்ரு. வெயிட் பண்ணுங்கள், ஹெல்மெட் பேட் மாட்டிடுறேன். பாப்பாவும் போயிட்டாங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து கம்ப்ளீட் செட்டப் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயரே தெரியல, பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல? நான் வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் கலர் டேப் ஒட்டணும். ஆனால் வந்து நம்ம வந்து இன்னொரு அடாப்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோமா, அதை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் டேப் அடிக்காமல் இருக்கேன். பார்த்திங்கன்னா ஒயரே தெரியல பாருங்க. இந்த இடத்துல வந்து மைக் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு வாய்ஸ் பேசுகிறதுக்கு அந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கேஸ், நம்ம வந்து கம்ப்ளீட் செட்டப் முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குல்ல? ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப மாட்டி நான் கட்டி ரொம்ப அவஸ்தைப்படுவேன். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. காய்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பு. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக வாங்கின ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் இருக்குது. அப்புறம் வந்து ஹெல்மெட் இப்போ ரெடி பண்ணோமா, அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து காஸ்ட்லியான பொருள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க மோட்டோலாக்கு. அது வந்து யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுறது அந்தமாரிலாம் வச்சுக்காதீங்க. இந்தமாரி சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைஃப் லாங் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.